அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. அது என்னன்னா, சைவ சித்தாந்தம் கொள்ளும் முப்பொருள் உண்மை. வீடியோ கொஞ்சம் போர் அடிக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட தள்ளி விடாம முழுமையா பாருங்க. ஏன்னா நம்மளோட சைவ சித்தாந்தம் நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிய வேண்டியது. எல்லா மக்களுக்கும் தெரியணும், பெரியவங்களுக்கும் தெரியணும், சின்னவங்களுக்கும் தெரியணும். நம்மள மாதிரி பெரியவங்க அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம குழந்தைங்களுக்கு அது என்னன்னு சொல்லி கொடுக்க முடியும். நம்மளோட சமயத்தை பத்தின அறிவு நமக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய ஒன்று. அதனால கண்டிப்பா சைவ சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்குள்ள தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. சைவ சித்தாந்தம் சொல்ற முப்பொருள் என்ன அப்படின்னா, பதி பசு பாசம். பதினா மேலான பரம்பொருள் இறைவன், பசுனா உயிர்கள், பாசம் ஆணவம் கண்மம் மாயின்னு 3 வகையா இருக்குது. இப்படிப்பட்ட பதி பசு பாசம் இது எல்லாமே அனாதி பொருள். என்னடா பதியவும் பொருள்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. போக போக நம்ம சைவ சித்தாந்த வீடியோக்களை பார்த்துட்டே வாங்க. எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா அப்போ விளங்கும். பதி அப்படின்னா இறைவன். இறைவன் ஒருவன் தான், அவன்தான் மேலான பரம்பொருள். அடுத்தது பசு. பசுனா உயிர்னு சொன்ன இல்லையா? உயிர் எண்ணற்றவை. என்கிட்டே உயிர் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, இன்னும் எவ்வளவு உயிர்கள் உலகத்துல இருக்கு. அப்போ உயிர்கள் எண்ணற்றவை. எண்ண முடியுமா அது அப்படின்னா எண்ணவே முடியாது. இன்ஃபினிட்டிவ்னு கணக்குல சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுதான் உயிர்களுடைய எண்ணிக்கை. அதை எண்ணவே முடியாது. அடுத்தது பாசம் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு 3 வகையா இருக்கு. ஆக மொத்தம் இந்த 5 பொருள் இருக்கு பாத்தீங்களா? பதி பசு பாசம். பாசத்துல ஆணவம் கண்மம் மாயைன்னு சொன்னல. அப்போ இந்த 5மே என்னன்னு பாத்தீங்கன்னா அனாதி பொருள். அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் அனாதி. அதாவது இப்போ நான் இன்னைக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் என்னைக்கோ ஒரு நாள் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாரும் அப்படிதானே. ஒரு பொருள் பிறக்கவும் இல்லை அப்படின்னா அதுக்கு இறப்பு உண்டா? கிடையாது இல்லைங்க தானே. அதே மாதிரி இந்த 5 பொருளுமே அனாதி பொருள். அதுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் தோன்றியதா? இந்த பதி பசு ஆணவம் கண்மம் மாயை இருக்கு பாத்தீங்களா? இந்த 5மே ஒன்றுல இருந்து இன்னொன்று தோன்றியதா அப்படின்னா நிச்சயமா இல்ல. 5மே வேறு வேறான பொருள். அப்போ இந்த 5 பொருள் இருக்கு, இது ஒன்று மற்றொன்றாக மாறுபாடு அடையுமான்னா அதுவுமே கிடையாது. அது அதோட தன்மையில தான் இருக்கும். சரியா? இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அடிப்படை. இந்த 5 பொருளுமே அனாதி பொருள் அப்படிங்கிறது. சரி, பதி இறைவன் ஒருவன் அப்படின்னு சொல்லியாச்சுல்ல. மேலான பரம்பொருள். அவன் ஒருத்தன் தான். அப்போ அந்த இறைவன் அறிவுடைய பொருளா அப்படின்னா ஆமாங்க. அவன் மேலான பரம்பொருள். அவனுக்கு யாருமே ஏதாவது சொல்லி கொடுக்கணுமாங்க? சொல்லியே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம சைவ சித்தாந்தத்துல அந்த மேலான பரம்பொருளை தான் சிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட சிவத்துக்கு யாருமே எதையுமே சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்ம மனசுல ஒரு கஷ்டமா இருக்கமா, அவர் ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டுக்காரு, நம்மளோட சங்கடத்தை உணர்ந்துக்கவே மாட்டுக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு யாருமே எதுவுமே சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நம்ம உள் மனசுல என்ன நினைக்கும் அப்படின்ட்டு நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த மேலான பரம்பொருளான சிவத்துக்கு எல்லார பத்தியும் நல்லா தெரியும். எல்லா இடத்துலயும் நிறைவாக இருப்பவன். அப்படிப்பட்டவன் தான் பதி அப்படிங்கிற இறைவன். அடுத்தது பசு. பசு அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதுதான் பசு. சரியா? அது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பாசத்தினால கட்டப்பட்டிருக்குங்க. நம்ம எதுல ரொம்ப வீக்கா இருக்கோம்? பாசத்துல. குழந்தைங்க மேல பாசம், வீட்டுக்காரர் மேல பாசம், அப்பா அம்மா மேல பாசம். ஒரே பாசத்துல இருக்கோமா இல்லையா? சொல்லுங்க.
அப்போ பாசம் அப்படின்னாலே அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கயிறு அப்படின்னு பொருள். அப்போ பசுனா கட்டப்பட்டது, பாசம்னா கயிறு. எதால இந்த பசு இந்த உயிர்கள் எதால கட்டப்பட்டிருக்கு? சரியா சொன்னீங்க, பாசத்தாலதான் கட்டப்பட்டிருக்கு. அந்த பாசத்துக்கு 3 வகை சொன்னல, என்னெல்லாம்? ஆணவம், கண்மம், மாயை. இதால உயிர்கள் வந்து நல்லா கட்டப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்டதுதான் நம்மோட உயிர். இதால கட்டப்பட்டு நம்மளால எங்கேயும் போக முடியல. நம்ம எங்க போனோம்? பதி கிட்ட, மேலான பரம்பொருளான இறைவன் கிட்ட நம்ம போனோம். ஆனா இதெல்லாம் நம்மள புடிச்சு இழுக்குது. நாளைக்கே கோயிலுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சூழ்நிலை, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சொல்றோம்? இந்த பிரச்சனைங்க, அதனால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்மள அந்த கோயிலுக்கு போக விடாம நம்மள புடிச்சு இழுத்து கட்டி வச்சிருக்கிறது யாரு? அந்த பாசம். அப்போ பதி, முதல்ல சொன்னேன்னா பதி இறைவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் வந்து அறிவுடைய பொருள். அந்த சிவம் வந்து அறிவுடைய பொருள். அவருக்கு யாராவது எதையாவது சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதனால அது அந்த அறிவு என்ன அப்படின்னா சூக்கும அறிவு அப்படின்னு அத சொல்லலாம். சித்து அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள்படும். அதனால மேலான பரம்பொருளை சூக்கும சித்து அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த உயிர் இருக்கா, நமக்கு அப்படியாங்க? நமக்கு வந்து யாருமே எதையுமே சொல்லி கொடுக்க வேண்டாமா? ஐயோ கடவுளை, நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஏறுதா? எல்லாமே தெரியவே செய்யாது. நமக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? இறைவன் சொல்லி கொடுக்கணும். அது எப்படி சொல்லி கொடுக்காரு, எப்படி நம்ம கூட இருந்து அவரு நமக்கு உணர்த்துதாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இப்பதிய வந்து எப்படி நம்ம வந்து சூக்கும சித்து அப்படின்னு சொல்றோமோ, சூக்குமம்னா நுண்மையான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நுண்ணிய அறிவுடைய அவனுக்கு வந்து யாருமே உணர்த்த வேண்டாம், எல்லாம் தெரியும். நம்ம பசுக்களுக்கு வந்து அப்படியா கிடையாது இல்லையா? அது வந்து தூல சித்து. தூலம்னா பருமை அப்படின்னு அர்த்தம். அப்போ தூல சித்து, சூக்கும சித்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு, சித்துனா அறிவு. அப்போ அடுத்தது 3வது ஒண்ணு சொன்னேனே, பாசம். ஆணவம், கண்மம், மாயை. பாசத்தோட வகைகள் என்ன அப்படின்னா 3 வகை. அந்த ஆணவம், கண்மம், மாயை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு வந்து அப்ப அறிவு இருக்கா அப்படின்னா அதுக்கு அறிவே கிடையாது. நம்மளோட உயிருக்காவது வந்து அறிவித்தால் சொன்னா நம்ம உயிர் கேட்டுக்கூடக்கூடியது. ஆனா அந்த 3 பொருள் இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 பொருளுமே வந்து அறிவித்தாலும் அறியாதது. அப்போ அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட பொருள். அதுக்கு அறிவு இல்ல, அதனால ஜட பொருள். இப்படி நம்ம பதி, பசு, பாசம் இதெல்லாம் அனாதின்னு சொல்றோமே, இத யாராவது சொல்லி இருக்காங்களா பெரியவங்க அப்படின்னா? ஆமாங்க, சைவ சித்தாந்த முதல் நூலான நம்மோட திருமந்திரத்துல பதி, பசு, பாசம் என பகர் 3ல் பதியினை போல பசு பாசம் அனாதி அப்படின்னு திருமூலர் வந்து சொல்லியிருக்காருங்க. எப்படி வந்து இறைவன் அனாதி பொருளோ அதே போல பசுவும் பாசமும் அனாதி பொருள். அப்போ இந்த 5 பொருளுமே வந்து என்ன பொருள்? அனாதி பொருள். அந்த 2மே முதல்ல சொன்னா பதி, அவருக்கு வந்து எதையுமே சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை, யாரும் சொல்ல வேண்டாம். நம்மளோட கஷ்டத்தை நம்ம சொல்லி சொல்லி புலம்பணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்மளுடைய கஷ்டங்களை கட்டாயமா மேலான பரம்பொருள் ஆகிய அந்த ஆதி சிவம் நம்மளுக்கு தீர்த்து வைப்பாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த பதி வந்து ஒருவரே. அடுத்தது உயிர் வந்து நிறைய இருக்கு. பசு வந்து கட்டப்பட்டதான பசு நிறைய எண்ணற்றவை இருக்கு. அடுத்து பாசம், ஆணவம், கண்மம், மாயையா பிரிந்திருக்கு. அதனால இந்த சைவ சித்தாந்தம் சொல்ற முப்பொருள் உண்மை இதுதான். இது வந்து நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட அப்பா பேரு, அம்மா பேரு, தாத்தா பாட்டி பேரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளுடைய தலைமுறை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எவ்வளவு தூரம் ஆசைப்படுறோங்க, எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சமயத்தை பத்தியும் கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இன்னார் தான் படிக்கணும், இன்னார் தான் படிக்க வேண்டாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா,
எல்லாருமா சைவ சித்தாந்தம் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் தெரியணுங்க. அப்பதான் நம்மளுடைய சமயம் எவ்வளவு பெருமையான சமயம் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களையே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.